ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஆரி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச்சை பற்றி பார்த்தோம். இந்த எண்டிங் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி நூலை கட் பண்ணி விட்டு மேலே இழுத்து விட சொல்லியிருந்தேன். இது ஒரு மெத்தட் கிடையாது, இது சும்மா நம்ம ஒரு டெம்ப்ரவரிக்காக போட்டு வைக்கிறது தான். இந்த வீடியோவில் நம்ம ஆரி நாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம செயின் ஸ்டிச் ஒரு கொஞ்சம் தூரம் போட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டாக நாட் போட்டு பார்க்கலாம். இப்போது இங்கனக்குள்ளே நம்ம நாட் போடுவோம். இப்படி நூலை மேலே இழுத்து விட்டுட்டு, நல்லா தெரியுதா, இது பக்கத்துலேயே அந்த லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே குத்தி அடியிலேருந்து நூல் எடுக்கணும். அதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்குது பார்த்திங்களா, இதை பிடிச்சிட்டு இப்போ கீழே உள்ளதை இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு. அகைன் போட்டு காமிக்கேன் பாருங்கள். இந்த நூலை இழுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியாக பக்கத்துலேயே போட்டு உள்ளேருந்து த்ரெட்டை வெளியெடுங்க. எடுத்துட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் உள்ள அந்த செயின் ஸ்டிச்சில் உள்ள நூலை இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இந்த நூலை கீழே உள்ள கையை நம்ம கீழே பிடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த நூலை கீழே இழுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் போடுறோம். லாஸ்ட்டாக உள்ளதை இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம முந்தின ஸ்டிச்சு போட்டிருக்கோமோ அது பக்கத்தில் குத்தி கீழே பாருங்கள், இதை சுற்றி மேலே இழுக்கும் பார்த்தீங்களா. சாரி, ஒரு நிமிஷம். இழுத்துருக்கோமா, இழுத்துட்டு அந்த நீடில் இப்படி திருப்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சை இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ அடியில் பாருங்கள், நம்ம அந்த கையில் பிடிச்சிருக்கிற நூலை கீழாக்கில் இழுத்துடணும். நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நாட்டு விழுந்துருச்சு. லாக் விழுந்துடும். அகெயின் போட்டு காமிக்கேன் பாருங்கள். உங்களுக்காக நான் கொஞ்சம் கருவாக போட்டு காமிக்கேன். ஓகேயா, இது லாஸ்ட்டு ஸ்டிச்சு. இது பக்கத்தில் குத்துறோம், நூலை எடுக்கிறோம், நீடில் திருப்பி அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை பிடிச்சிக்கிடுறோம், கையை அடியில் உள்ள நூலை கீழே இழுத்துடுறோம். மேலே இது நாட்டு விழுந்துருச்சு. நான் இந்த உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக போட்டதுனால இந்த நூல் இவ்வளோ தூரம் வெளியே நீட்டிகிட்ருக்கு. இல்லாட்டினா அது குட்டியாக தான் இருக்கும். இதையுமே நம்ம அடியிலேருந்து நீடியில் விட்டு மேலாக்கில் கொண்டு அதை கீழே இழுத்துட்டோம்னா அது நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஆரி நாட்டு. இதை நீங்கள் மெயினாக கற்றுக்கிடணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்டிச் போட்டாலும் அதை ஃபுல்லாக காப்பாற்ற போகிறது இந்த நாட்டு தான். ஸோ நம்ம இந்த ஆரி நாட்டை மெயினாக கற்றுக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டிச்சஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஆரி கற்றுக்கிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.